ஹரே கிருஷ்ணா. தெய்வ திரு ஆச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் விரிவான பொருள் உரைகளுடன் அழிய ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் 2 பிரபஞ்சத் தோற்றம் அத்தியாயம் 9 பகவானுக்கு ஏற்புடைய விடைகள் பதம் 10 பிரவர்த்ததே யத்ர ரஜஸ் தமஸ்தயோ சத்வம் ச மிஸ்ரம் நச்சகால விக்ரம ந யத்ர மாயா கிம் உதாபரே ஹரேர் அனுப்ரதா யத்ர சுராசுரார்ச்சிதாக. மொழிபெயர்ப்பு. பகவானுக்கு சொந்தமான அந்த வசிப்பிடத்தில் பௌதிக குணங்களான அறியாமையும் தீவிர உணர்ச்சியும் கிடையாது. அங்குள்ள நற்குணத்தின் மீது அவற்றின் ஆதிக்கமும் கிடையாது. அங்கு காலத்தின் ஆதிக்கம் இல்லை. ஆகவே மாயையான பகிரங்க சக்தியை பற்றி கூற என்ன இருக்கிறது? அப்பிரதேசத்தினுள் அதனால் புக முடியாது. வித்தியாசமில்லாமல் தேவர்களும் அசுரர்களும் பக்தர்களாக இருந்து பகவானை வழிபடுகின்றனர். பொருளுரை. பகவானின் ராஜ்யம் அல்லது வைகுண்டத்தின் சூழ்நிலை திரிபாத் விபூதி என்று அழைக்கப்படுகிறது. அது ஜட பிரபஞ்சங்களை விட மும்மடங்கு பெரியதாகும். அது இங்கு மட்டுமல்லாமல் பகவத்கீதையிலும் கூட சுருக்கமாக விவரிக்கப்பட்டுள்ளது. கோடிக்கணக்கான நட்சத்திரங்களையும் கிரகங்களையும் கொண்ட இப்பிரபஞ்சம் மகத் தத்துவத்தினுள் கும்பலாக கூட்டப்பட்டுள்ள இதை போன்ற கோடிக்கணக்கான பிரபஞ்சங்களில் ஒன்றாகும். இவ்வெல்லா கோடிக்கணக்கான பிரபஞ்சங்களும் சேர்ந்து பகவானுடைய மொத்த படைப்பின் 1/4 பகுதியை மட்டுமே உள்ளடக்கியுள்ளன. பௌதிக வெளிக்கு அப்பால் வைகுண்டம் எனும் ஆன்மீக உலகங்கள் உள்ளன. அவை மொத்த படைப்பில் 3/4 பகுதியை உள்ளடக்கியுள்ளன. பகவானின் படைப்புகள் எண்ணிலடங்காதவை. ஒரு மனிதனால் ஒரு மரத்திலுள்ள இலைகளையோ அல்லது அவனது தலையிலுள்ள மயிரை கூட கணக்கிட முடியாது. மேலும் சொந்த உடலிலுள்ள ஒரு மயிரையோ கூட அவர்களால் உண்டாக்க முடியாது. என்றாலும் மூட மனிதர்கள் தாங்கள் பகவானாகிவிடலாம் என்ற எண்ணத்துடன் திமிர் பிடித்து அலைகின்றனர். பிரயாணத்திற்குரிய பல அற்புதமான வாகனங்களை மனிதன் கண்டுபிடிக்கக்கூடும். பெரிதும் விளம்பரம் செய்யப்பட்ட அவனுடைய விண்வெளி கப்பலின் மூலமாக சந்திரனை அடைய முடிந்தாலும் அவனால் நிரந்தரமாக அங்கு வாழ முடியாது. நிதான புத்தியுள்ளவன் உன்னதத்தை பற்றிய அறிவை பெறுவதற்குரிய மிகச்சிறந்த வழியான வேத இலக்கியத்தின் உபதேசங்களுக்கு கட்டுப்படுகிறான். எனவே ஸ்ரீமத் பாகவதத்தின் மூலமாக ஜடவெளிக்கு அப்பால் உள்ள திவ்யமான உலகின் இயற்கையையும் அதன் அடிப்படை அமைப்பையும் நாம் தெரிந்து கொள்வோமாக. உன்னத வெளியில் பௌதிக குணங்கள் சிறிதளவும் இல்லை. அறியாமை குணம் ஒரு ஜீவராசியை காமத்திற்கும் ஆசைக்கும் அடிமையாகும்படி செய்கிறது. வைகுண்ட லோகங்களிலுள்ள ஜீவராசிகள் இவ்விரு விஷயங்களிலிருந்தும் விடுவிக்கப்பட்டுள்ளனர் என்பது இதன் பொருளாகும். பகவத்கீதையில் உறுதி செய்யப்பட்டிருப்பதைப் போல் பிரம்ம பூத நிலையில் ஒருவன் ஆசையிலிருந்தும் விசனத்திலிருந்தும் விடுபடுகிறான். எனவே முடிவு என்னவெனில் வைகுண்ட லோக வாசிகள் அனைவரும் பிரம்மபூத ஜீவராசிகள் ஆவர். ஆசையிலும் விசனத்திலிருந்தும் ஆழ்ந்துள்ள இகலோக ஜீவன்களிலிருந்து இவர்கள் வேறுபட்டுள்ளனர். அறியாமை மற்றும் தீவிர குணங்களில் ஒருவன் இல்லையெனில் அவன் ஜட உலகின் நற்குணத்தில் அமைந்திருக்க வேண்டியவனாவான். வட உலகிலுள்ள ஜட உலகின் நற்குணத்தில் அமைந்திருக்க வேண்டியவன் ஆவான். ஜட உலகிலுள்ள நற்குணமும் கூட அவ்வப்போது தீவிர மற்றும் அறியாமை குணங்களால் களங்கமடைகிறது. வைகுண்டத்திலுள்ள நற்குணம் களப்பற்றதாகும். அங்கு தமோ ரஜோ குணங்கள் சிறிதளவும் இல்லை என்பதால் படைத்தல் அல்லது அழித்தல் என்ற கேள்விக்கே இடமில்லை. ஜட உலகில் அனைத்தும் படைக்கப்பட்டு அழிக்கப்படுகின்றன. படைப்புக்கும் அழிவுக்கும் இடைப்பட்ட வாழ்வு நிலையற்றதாகும். பகவானின் ராஜ்யத்தில் படைப்போ அல்லது அழிவோ இல்லை. பகவானின் லோகத்திலுள்ள அனைத்தும் முடிவற்ற பூரண அறிவும் ஆனந்தமும் கொண்டதாகும். அங்கு காலமே இல்லாததால் காலத்தின் ஆதிக்கமும் இல்லை. பௌதிக இருப்பு மூலப்பொருட்களின் செயல் விளைவுகளினால் தோற்றுவிக்கப்படுவதாகும். இம்மூலப்பொருட்கள் கடந்த, நிகழ் மற்றும் எதிர்காலங்கள் எனும் விஷயத்தில் காலத்தின் ஆதிக்கத்தை முக்கியத்துவம் வாய்ந்ததாக செய்கின்றனர். பகவானின் லோகத்தில் இத்தகைய காரண விளைவுகளின் செயல்களும் பிரதிபலன்களும் கிடையாது. எனவே பிறப்பு,
வளர்ச்சி, இருப்பு, மாற்றங்கள், சீர்கேடு மற்றும் அழிவு எனப்படும் 6 பௌதிக மாற்றங்கள் அங்கு காணப்படுவதில்லை. அது பகவானுடைய சக்தியின் கலப்பற்ற தோற்றமாகும். ஜட உலகில் அனுபவிக்கப்படுவதைப் போன்ற மாயையும் அங்கு கிடையாது. வைகுண்டத்தில் உள்ள அனைவரும் பகவானை பின்பற்றுபவர்கள் என்பதையே வைகுண்ட வாழ்வு பறைசாற்றுகிறது. பகவானே அங்கு தலைமை பதவிக்கு போட்டியில்லாத உன்னத தலைவராவார். அங்குள்ள பொதுமக்கள் அனைவரும் பகவானை பின்பற்றுபவர்கள் ஆவர். எனவே மற்றெல்லா ஜீவராசிகளின் தேவைகளையும் பூர்த்தி செய்பவர் பகவானே என்பதால் அவரே பிரதானமான தலைவர் என்றும் மற்றெல்லா ஜீவராசிகளும் அவருக்கு கீழ்ப்படிந்தவர்கள் என்றும் வேதங்களில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஹரே கிருஷ்ணா.